ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா ஆர்யா. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா ஸ்மால் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கிங்லாம் கிரேட் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த கிரேட் ஹால் ரொம்ப பெருசு, ஒரு 1000 பேர்கிட்ட உட்காரலாம். ஆனால் இந்த ஸ்மால் ஹாலும் அவ்வளோ சின்னது கிடையாது, ஒரு 200 பேர்கிட்ட உட்காரலாம். இப்போ ஒரு 50 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெட்டோட ஆட்கள், சான்சா, ஆர்யா, செப்டாமார்டின் இவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நெட் ஸ்டாருக்கும் சாப்பிட்றதுக்காக உள்ள வராரு. எப்பவும் போல லேட்டாக தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப கவுன்சில் மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு கோவமாவே வராரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெட் ஸ்டார்க் வரதை பார்த்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு நிற்கிறாங்க, மயிலாடுன்னு சொல்லிட்டு. அப்போ நெட் ஸ்டார்க் எல்லாரையும் உட்காந்து திரும்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜோரி சொல்றா, உங்களோட ஹேண்ட் ஆஃப் த கிங் பதவி ஏற்பு விழாக்கு நடத்த போற போட்டியில எல்லா இடத்துல இருந்து நிறைய வீரர்கள் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஜோரி சொல்றான். அப்ப ஆர்யா அவங்க அப்பாவோட முகத்தை பாக்குறா. அவங்க அப்பா இதை கேட்டு சந்தோஷமே படல. அதுக்கு சான்சா என்னது போட்டியா, நாங்களும் வரலாமாப்பா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நெட்டு என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, ஏதோ ராபர்ட் சொன்னதுக்காக மட்டும்தான் அந்த போட்டிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சில்லியான கேம்ஸ்லாம் உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு சொல்றாரு. அதுக்கு சான்சா ப்ளீஸ்ப்பா, நான் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. அப்போ செப்டாமார்டின் பிரின்சஸ் மெர்சலா கூட அங்கே இருப்பாங்க. அந்த பொண்ணு சான்சாவோட சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் எல்லா லேடிஸுமே அங்கே இருப்பாங்க, நம்ம மட்டும் போலன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செப்டாமார்டின் சொல்றாங்க. அதுக்கு நெட்டு சரி, வெரி வெல், 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யாவையும் சொல்றாரு. அதுக்கு ஆர்யா எனக்கு அந்த ஸ்டூப்பிட்டான டோர்னமெண்ட் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்றா. ஏன்னா அங்க ஜப்ரி இருப்பான். ஜப்ரியை பாக்குறதுக்கே ஆர்யாவுக்கு பிடிக்கல. அப்ப சான்சா அந்த ஈவெண்ட் சூப்பரா இருக்கும், நீ எல்லாம் அங்க வர தேவையில்லை அப்படின்னு சொல்றா. இதை கேட்டது நெட்டுக்கு செம்ம கோவம் வந்துருது. போது சான்சா, நீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, இது என்னால சகிச்சிக்கவே முடியல. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு சொல்றான். அதுக்கு சான்சா உதட்ட கடிச்சிட்டே தலையாட்டுறா. ஆனா இதை கேட்டது ஆர்யாக்கு அழுக வந்துடுது. அது யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் கீழே தலையை குனிஞ்சிட்டு அந்த கண்ணீரை துடைக்கிறா. அப்ப நெட் ஸ்டாருக்கு எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சான்சா அவளோட ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்துருக்கு. அவளோட பேர் என்னன்னா ஜெயின் பூலே. இவ யாருன்னா நெட்டோட ஸ்டீவர்டான வயன் பூலே, அவனோட பொண்ணுதான். நெட்டு அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜெயின் பூலையும் சான்சாவும் நடக்க போற போட்டியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாருமே அந்த போட்டியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே ஆர்யா கூட பேசவே இல்லை. ஆனா ஆர்யாக்கும் இதை பத்தி கவலையே கிடையாது. அவளுக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. ஆர்யா விட்டு இருந்தா அவளோட ரூம்லயே உட்காந்து சாப்பிட்டுருப்பா. சில நேரத்துல அப்படிதான் சாப்பிடுவா. நெட்டு கிங்கோட சாப்பிட போயிட்டா அவ அவளோட ரூம்ல உட்காந்துதான் சாப்பிடுவா. மற்ற நேரத்துல எல்லாம் நெட்டு, சான்சா, ஆர்யா அவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ மோதெல்லாம் அவளோட பிரதர்ஸை ஆர்யா ரொம்ப மிஸ் பண்ணுவா. பிராண்ட், ரிக்கன், ஜான், ராப் இவங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவா. ஆனா இங்க யாருமே இல்ல, சான்சா மட்டும் தான் இருக்கு. ஆனா சான்சா ஆர்யா கூட பேச மாட்டா. அவங்க அப்பா சொன்னா மட்டும் தான் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா நினைக்கிறா. ஆனா விண்டர்ஃபெல்ல கிரேட் ஹால்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் பாதி நேரம் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. நெட்டு அடிக்கடி ராபுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. உன்னோட ஆட்கள் உன்னோட தான் உட்காந்து சாப்பிடணும், அவங்கள பத்தி நீ தான் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்களுக்காக சாக போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு ராபுக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அதை ஆர்யா ஒட்டி கேட்டிருப்பா. அப்படி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது டெய்லி ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசுவாங்க. அங்க இருக்க சர்வன்ஸ் பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதோ அதை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஆயுதங்கள் பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அங்க இருக்க பாட்டி கதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் குதிரையெல்லாம் பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் ஆர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதெல்லாம் விண்டர்ஃபெல்ல மட்டும்தான். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. கிங்ஸ் லேண்டிங் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆனா இப்ப இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது ஆர்யாவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே முன்னாடி ஆர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட இருக்கும் போது ஆர்யாவுக்கு சேஃபா ஃபீல் ஆகும். ஆனா குயின் லேடியை கொன்னதுக்கு அப்புறம், ஹவுண்டு ஆர்யாவோட ஃப்ரெண்டான மைக்காவை கொன்னதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆர்யாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க யாருமே அவங்க 2 பேரையும் கொல்றதை தடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஜெயின் பூலே கூட சொல்லியிருப்பா, மைக்காவை துண்டு துண்டா வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன் ஜோரி கூட தடுக்கல, என்னோட அப்பா கூட தடுக்கல, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா முணுமுணுக்கிறா. ஆனா ஆர்யா சொன்னதை யாருமே கவனிக்கல. எல்லாரும் சாப்பிட்டுட்டு பிஸியா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஆர்யா இன்னும் கோபமாகுது. அவ அவளோட பிளேட்டை தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறா. அப்ப செப்டாமார்டின் என்ன பண்றா இங்க லேடி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆர்யா எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு செப்டாமார்டின் இல்ல, நீ போக கூடாது, நீ இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடல, உன்னோட பிளேட்டை கிளீன் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆர்யா நீங்களே கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கு செப்டாமார்டின் ஆர்யா ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்திட்டே இருக்காங்க.
ஆர்யா வந்து அவளோட ரூமுக்கு வந்து போறா. அந்த கிங்ஸ் லேண்டிங்லேயே வந்து ஆர்யாவுக்கு பிடிச்சது வந்து அவளோட ரூம் மட்டும்தான். ஏன்னா அங்கதான் வந்து யாரும் வரமாட்டாங்க. அங்க போயிட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், எல்லாமே நடந்தது என்னாலதான், அப்படிதான் வந்து சான்சாவும் சொன்னா, அந்த ஜெயினும் சொன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து அழுதுட்டு இருக்கா. ஆர்யா வந்து அவளோட வாளான நீடில வந்து அவளோட ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் வந்து மறைச்சு வச்சிருக்கா. அதை வந்து எடுக்கிறா. அதை பார்க்கும்போது திரும்ப வந்து அவளுக்கு வந்து மைக்காவோட ஞாபகம் வந்துருது. நான் வந்து அவன் வந்து எனக்கு சண்டை சொல்லித்தர கூப்பிட்டுருக்கவே கூடாது, இது எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து அழுதுட்டு இருக்கா. அப்ப செப்டா மார்ட்டின் வந்துட்டு ஆர்யா ஸ்டார் கதவை தர அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ஆர்யா வந்துட்டு உள்ள வராதீங்க, கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு சான்சா வந்துட்டு உங்க அப்பா கிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ஆர்யா வந்துட்டு எனக்கு கவலை கிடையாது, என்னமோ பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து சொல்றா. அதுக்கு செப்டா மார்ட்டின் வந்துட்டு இதுக்கு வந்து நீ கண்டிப்பா வருத்தப்படுவ யங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு செப்டா மார்ட்டின் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆர்யா வந்து ஜன்னல் கிட்ட வந்து போறா. ஜன்னல்ல இருந்து வெளியே வந்து பாக்குறா. அப்போது அவளுக்கு வந்து இந்த மோசமான இடத்துல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு வந்து தோணுது. சான்சாவை விட்டு போகணும், செப்டா மார்ட்டினை விட்டு போகணும், கொஞ்சோண்டு கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு நீரில் எடுத்துட்டு ட்ரைடன் போயிட்டு நைமரியாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு விண்டர்ஃபெல்லுக்கு வந்து திரும்ப போயிடணும், இல்லைன்னா வந்து வாளுக்கு வந்து போயிடணும், போய் ஜானை பார்க்கணும், அவன் வந்து இப்போ என்னோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து அந்த ஜன்னலை பார்த்தே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப நெட் ஸ்டார்க்கு வந்து மெதுவா வந்து கதவு தட்டுறாங்க. கதவு தர ஆர்யா அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆர்யா போயிட்டு வந்து கதை வந்து திறக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட முகத்தை வந்து பாக்குறா. அவங்க அப்பா வந்து கோவத்தை விட ரொம்ப சோகமா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆர்யாவுக்கு வந்து புரியுது. நெட் வந்து ரூமுக்குள்ள வந்தது, கதை வந்து சாத்திட்டு அந்த நீரில பார்த்துட்டு யாரோட வாள் இது அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு என்னோடது அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப நெட் வந்துட்டு அதை என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆர்யா வந்து வேற வழி இல்லாம அந்த நீடில வந்து நெட்டுக்கிட்ட வந்து கொடுக்குறா. அதுல வந்து இருக்கிற மார்க் வந்து பாக்குறாரு. அவருக்கு வந்து தெரியுது இது வந்து அவரோட கோட்டையில செஞ்சதுதான் சொல்லிட்டு, இது மிக்கன் செஞ்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்து எந்த பதிலும் வந்து சொல்லாம தலையை மட்டும் குனிறா. அவளால வந்து பொய் சொல்ல முடியல. அதுக்கு நெட்டு வந்து என்னோட 9 வயசு பொண்ணு வந்து என்னோட கோட்டையில இருந்து வாளை வந்து எடுத்து வச்சிருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு எதுவுமே வந்து தெரியல. ஆனா நான் வந்து ஹேண்ட் ஆஃப் த கிங், இந்த 7 கிங்டமே வந்து ஆளணும், என்னால என்னோட வீட்டையே வந்து ஆள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆர்யாவை பார்த்து உனக்கு எப்படி இந்த வாள் வந்து கிடைச்சிது, எங்க இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா கிட்ட வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்து எந்த பதிலும் சொல்லாம இருக்கா. ஏன்னா வந்து அவளால வந்து ஜானை வந்து காட்டி கொடுக்க முடியாது. அதுக்கு நெட்டு வந்துட்டு இது ஒன்றும் பொம்மை கிடையாது, அதுவும் ஒரு பொண்ணுக்கு நீ வந்து ஒரு வாளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு வந்து செப்டா மார்ட்டினுக்கு வந்து தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் ஒன்றும் விளையாண்டுட்டு இல்லை, அதை விட எனக்கு அந்த செப்டா மார்ட்டினை வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து சொல்றா. அதுக்கு நெட்டு வந்துட்டு போதும், செப்டா மார்ட்டின் வந்து அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தோமோ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அம்மாவும் வந்து அவங்களுக்கு வந்து உன்னை வந்து ஒரு லேடியா மாத்த சொல்லி ஒரு பெரிய டாஸ்க் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு பி a லேடி அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு நெட் வந்துட்டு நான் அந்த வாளை வந்து உடைச்சு தூக்கி போட்டுறேன் பாத்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு என்னோட நீடில வந்து உடைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு நெட் வந்துட்டு ஓ இதுக்கு பேர் வேற இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கு ஆர்யா, ஓனாயோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்றாரு. நீ வந்து என்னோட அண்ணன் மாதிரியும் என்னோட தங்கச்சி மாதிரியும் இருக்க, ஆனால் அவங்க 2 பேருமே வந்து சீக்கிரமே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட் வந்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது நெட்டோட குரலில் வந்து ஒரு சோகம் வந்து தெரியுது. நெட்டு வந்து அதிகமாக அவரோட அப்பா அண்ணா தங்கச்சி இவங்க 3 பேரை பற்றி பேச மாட்டார். என்னோட அப்பா மட்டும் அனுமதிச்சிருந்தால் லியானா கிட்டேயும் ஒரு வாள் இருந்திருக்கும், எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது லியானா ஞாபகம் தான் வருது, நீ லியானா மாதிரியே இருக்கா ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு அவங்க அழகாக இருப்பாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறா. ஏன்னா வந்து லியானா அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஆர்யா வந்து யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, அதனால தான் வந்து ஆர்யா அப்படி சொல்கிறா. அதுக்கு நெட்டு வந்துட்டு ஆமாம் அழகாக இருப்பா, ஆனால் பிடிவாதமும் இருப்பா, சீக்கிரமாகவும் செத்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பார்த்து இந்த நீடில் வச்சு என்ன பண்ணலான் இருக்க, யாரை குத்தலான் இருக்க, அவனோட அக்காவையா இல்லை செப்டா மாட்டனையா, அதுக்கப்புறம் சண்டை போகிறதுக்கான முதல் விதி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா கிட்ட வந்து கேட்குறாரு. ஆனால் இப்போ ஆர்யாவுக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து ஜான் வந்து அந்த வாழை கொடுக்கும்போது ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பான், ஸ்டிக் தம் வித் த பாயிண்ட் எண்டுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து ஷார்ப்பான ஹெட்ஜால் வந்து அட்டாக் பண்ணணும்னு அர்த்தம். அந்த டைலாக் வந்து இப்போ வந்து நெட்டுக்கிட்ட வந்து ஆர்யா வந்து சொல்கிறா. அதுக்கு நெட்டு வந்துட்டு ஆமாம் அது முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிரிக்கிறாரு. அப்போ ஆர்யா வந்து எல்லாத்தையும் வந்து நெட்டுக்கிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறான். நான் வந்து கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணேன், அதனால தான் வந்து மைக்கா கிட்ட வந்து என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன், நான் தான் அவன்கிட்ட வந்து கேட்டேன், எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து அழுகிறா. அதுக்கு நெட்டு வந்துட்டு இல்லை ஸ்வீட் ஒன், அதுக்கு நீ காரணம் வந்து கிடையாது, அவன் செத்ததுக்காக வருத்தப்பட, ஆனால் அதுக்கு நீ தான் வந்து காரணம்னு நினைக்காத, அவன் செத்ததுக்கு காரணம் அந்த ஹவுண்டும் அந்த குயினும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு அவங்க யாரையுமே வந்து எனக்கு பிடிக்கல, அந்த ஹவுண்டு குயின் கிங்கு ஜஃப்ரி இவங்க யாரையுமே வந்து எனக்கு பிடிக்கல, அன்றைக்கி வந்து ஜஃப்ரி வந்து பொய் சொன்னான், அப்படி நடக்கவே கிடையாது, இது வந்து சான்சாவுக்கும் தெரியும், சான்சாவுக்கு வந்து மறந்தெல்லாம் போகலை, அவள் வந்து ஜஃப்ரிக்காக வந்து பொய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து சொல்கிறா.
அதுக்கு நெட்டு வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து போய் சொல்லுவோம், நீ கூட தான் வந்து சொன்ன உன்னோட ஓனை வந்து ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு, அதை வந்து நான் நம்புறேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு ஜோரி வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறா. அதுக்கு நெட்டு வந்துட்டு ஜோரி வந்து என்கிட்ட வந்து சொல்லலை, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு கூட தெரியும் எந்த ஓனாயும் அதுங்களோட ஓனரை வந்து விட்டுட்டு ஓடி போகாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்து சொல்கிறா, ஆமாம் அது மேலே வந்து நான் கல்லை விட்டு எறிஞ்சேன், அதை வந்து நான் போக சொன்னேன், அதுக்கு மேலே வந்து அது எனக்கு வந்து தேவைப்படலை, அது காட்டுக்குள்ளே போனால் அதுக்கு வந்து நிறைய ஓனாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஜோரியும் வந்து சொன்னால் காட்டுக்குள்ளே போனால் நிறைய மான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து அதை வேட்டையாடி வந்து சாப்பிட்டோம், ஆனால் அதையும் மீறி அது என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்துச்சு, நான் திரும்ப வந்து அடித்து திரும்ப வந்து கல்லை விட்டு அடித்தேன், எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு, ஆனால் அதுதான் வந்து கரெக்டு, இல்லைன்னா வந்து குயின் வந்து நைமரியா வந்து கொன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா வந்து சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு நெட்டு வந்து நீ பண்ணது வந்து கரெக்டு தான், சில நேரத்தில் வந்து பொய்யும் நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்யா பார்த்து என் பக்கத்தில் வந்து உட்காரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீ ரொம்ப சின்ன பொண்ணு தான், உங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசக்கூடாது தான், ஆனால் வந்து நீ ஸ்டார்க் ஆஃப் விண்டர்ஃபெல், உனக்கு வந்து நம்மளோட வார்த்தை என்னென்னு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஆர்யா வந்துட்டு விண்டர் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறா. அப்போ நெட்டு வந்து சொல்கிறாரு, நீ பிறந்தது வந்து ஒரு லாங் சம்மரில் ஸ்வீட் ஒன், மற்றபடி உனக்கு எதுவுமே வந்து தெரியாது, ஆனால் இப்போ நிஜமாவே வந்து விண்டர் வந்துட்டுருக்கு, அந்த விண்டர் அப்போ தனியாக இருக்க ஓனாய் வந்து செத்து போயிடும், ஆனால் கூட்டமாக இருக்க ஓனாயில் வந்து பொழைச்சிக்கும், அதே மாதிரி நம்ம ஒத்துமையாக தான் இருக்கணும், நமக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்க கூடாது, நமக்கு எதிரி வந்து வெளியில் இருக்கான், செப்டா மார்ட்டின் வந்து நல்லவங்க, சான்சா வந்து உன்னோட சிஸ்டர், நீங்கள் 2 பேரும் வேறு வேறு கிடையாது, உங்கள் 2 பேர் உடம்புல வந்து ஒரே ரத்தம் தான் ஓடுது, உனக்கு அவள் தேவை, அவளுக்கு வந்து நீ தேவை, நீங்கள் 2 பேருமே வந்து எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் சான்சாவை வந்து வெறுக்கலை, உண்மையாகவே வெறுக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு நெட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து நான் உன்னை வந்து பயமுறுத்த வந்து சொல்லலை, நம்ம வந்து டேஞ்சரஸான பிளேஸ்க்கு வந்திருக்கோம், இங்கே வந்து நமக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க, இது வந்து விண்டர்ஃபெல் கிடையாது, இன்னமும் அந்த குறும்புத்தனம், மதிக்காமல் இருக்கிறது, விளையாட்டுத்தனம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இனிமேல் வர போகிற கஷ்டமான காலத்தை வந்து நம்மளால் வந்து கடக்க முடியாது ஆர்யா, நீ வந்து மெச்சூராக இருக்கணும் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் மெச்சூராகவே, நான் ராப் மாதிரி வந்து ஸ்ட்ராங்காகவே அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ வந்து நெட்டு வந்து அவளோட நீடியில் வந்து நீட்டுறாரு. ஃபஸ்ட் வந்து ஆர்யாவுக்கு வந்து தயக்கமாக இருக்குது அதை வாங்குறதுக்கு. அப்போ நெட்டு வந்து இது உன்னோடது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்குறா. ஆமாம் உண்மையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து சிரிச்சிட்டே வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து இதை வச்சு வந்து சான்சாவை மட்டும் குத்திடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் குத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ நெட்டு வந்து ஆர்யாவோட ரூமை விட்டு கிளம்புறாரு. அடுத்த நாள் காலையிலே வந்து ஆர்யா வந்து செப்டா மார்ட்டின் கிட்டே போயிட்டு சாரி வந்து கேட்குறான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒயன் போலே வந்து ஆர்யா வந்து கூட்டிகிட்டு ஸ்மால் ஹாலுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி எம்டி ஸ்பேஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் லேட்டாக வந்துட்ட பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அங்கே வந்து ஒருத்தவர் வந்து சொட்ட மண்டையாக நிற்கிறாரு. நாளைக்கு வந்து சீக்கிரம் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆர்யா வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நான் தான் அவனோட டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த ஆள் வந்து ஒரு கம்பை வந்து வீசுறாரு. ஆனால் அந்த கம்பை வந்து ஆர்யா வந்து பிடிக்கல. நீ நாளைக்கு வந்து பிடிச்சிருவ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து வெறும் கம்பு கிடையாது, இது வந்து மரத்தால் ஆன வாள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இது உன்னோட நீடியில் விட ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ ஆர்யா வந்து இது ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ வந்து அந்த ஆள் வந்து எப்படி பிடிக்கணும் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஆர்யா வந்துட்டு இதை வந்து நான் கீழே போட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறா. அதுக்கு அவர் வந்துட்டு இது வந்து உன்னோட கையோட ஒரு பாட்டு மாதிரி, உன்னோட கையை வந்து நீ கீழே போடுவியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு இல்லை அப்படின்னு வந்து பதில் சொல்கிறா. இவர் யாருன்னா வந்து இவரோட பேர் வந்து சிரியோ ஃபெரால். இவர் வந்து பிராவோஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீ சிட்டியை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்வாட் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பில் தான் இருந்திருக்காரு. இவர் வந்து ஆர்யாவை பார்த்து இங்கே கவனி பாய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஆர்யா வந்துட்டு நான் ஒன்றும் பாய் கிடையாது, நான் கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு அவர் வந்துட்டு நீ பையனோ பொண்ணு அதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது, நீ எப்படி வந்து இந்த வாள் வித்தையை வந்து கற்றுக்கிறியோ அதான் இங்கே மேட்ரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆர்யாவுக்கு வந்து எப்படி அந்த வாளை வந்து பிடிக்கணும்னு வந்து சொல்லித்தராரு. ஆர்யாவும் அதே மாதிரி வந்து பிடிக்கிறான். அப்போ அவர் வந்துட்டு வா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம், இது ஒன்றும் நார்மல் டான்ஸ் கிடையாது, இது வந்து மாவீரர் டான்ஸ், பிராவுட் டான்ஸ், வாட்டர் டான்ஸ் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. எல்லா மனிதர்களும் வந்து தண்ணியால் தான் வந்து ஆயிருக்காங்க, அவங்கள நீ குத்துனா அவங்ககிட்ட வந்து தண்ணி வரும், அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எங்கள் நான் அட்டாக் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆர்யா வந்து அவர் அட்டாக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறான். 4 மணி நேரமாக வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளால் அட்டாக் பண்ண முடியல. நாளைக்கு அவங்களோட வெறித்தனமான டான்ஸ் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. இந்த சாப்டரில் வந்து புக்குக்கும் சீரியஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து புக்கில் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு சொட்ட தலையை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் சீரீஸில் வந்து நல்லா சுருட்ட முடி வச்சு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.